ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவருடைய நாமத்திற்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நல்ல வார்த்தையை வச்சிருக்காரு. யோவேல் 2:28 வாக்குத்தத்தத்தின்படி, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்களும் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். நாட்டு ஊழியக்காரர் மேல் ஊழியக்காரர் என் ஆவியை ஊற்றி அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று சொல்லப்பட்டது. இது கடைசி காலம் பொதுவாக அமைக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் எல்லா வாலிபர்களும் நிரப்பப்படணும், எல்லா வாலிப பிள்ளைகளும் நிரப்பப்படணும், எல்லா குழந்தைகளும் நிரப்பப்படணும், எல்லா மூப்பர்களும் நிரப்பப்படணும். ஏன்னா கடைசி காலம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் கடைசி கால அபிஷேகம். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கார். குழந்தைகள் வாயில் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லப்படுகிறார். நீ சொல்லப்போனால் தீர்க்கதரிசியை நம்ம தேடி போகவே தேவையில்லை. குழந்தைகள் மேலே பாலம் வாழதில் தேவனுடைய வார்த்தை வந்தால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. அது ஆண்டவர் கொண்டு வர போகிறாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறாங்க. சொல்ல போகிறாங்க, ஒரு யோனாவை போல், ஒரு செப்பனியாவை போல் உரைக்க போகிறாங்க. காலம் வந்து விட்டது. அதனால் ஆண்டவர் வாலிபர் குமாரர்கள் குமாரத்தி மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்ற அவளோடு இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் அந்த அபிஷேகத்தை நிரப்பப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்கணும். எந்த நேரமும் இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ மகத்துவம் உடையவர், எவ்வளோ ஞானம் உள்ளவர்னு அது தெரியாமவே நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வாஞ்சியாக தான் இருக்குது. நானும் இயேசுவை எப்படியாவது பார்த்தாகணும், ஒரு நாளாச்சும் பார்த்தோன்னே சொல்லி வாஞ்சியாக தான் இருக்குது. அதனால் நம்ம வாலிப தரிசனம் காண்பார்கள்னு யோவேல் எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம வாஞ்சிப்போம், ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் அவங்க ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. அநேக தேவ மனிதர்கள், அநேக ஆட்கள் மூலமாக பேசுகிறாங்க. அப்படின்னா நம்ம அதிகமாக ஜெபிப்போம். ஜெபம் பண்ண தான் நிறையா சொல்கிறாங்க தேவ மனிதர்லாம். ஜெபம் பண்ண அந்த காரியம் வெளிப்படும், தரிசன கண்கள் திறக்கப்படும் சொல்ல போகிறாங்க. அப்போ தரிசன கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா பயங்கரம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த கண்கள் திறக்கப்படணும். அது திறக்கப்பட்டால் தான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை உருவாக்குற எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஊழியக்காரர் இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க சொல்ல போனால். இதெல்லாம் கர்த்தர் வருகை குறித்த அபிஷேகம். வெகு சீக்கிரமாக கொடுக்க போகிறாங்க. ஆயத்தமாகும்.